ஒரு பொண்ணை 5 பேர் சேர்ந்து கார்லயே வச்சு கேங் ரேப் பண்றாங்க. ஒரு படம் பார்த்தேன். ஒரு வாரமா மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு கனவோட படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு கூட்டிட்டு போய் கார்லயே வச்சு அந்த பொண்ணை 5 பசங்க சேர்ந்து கேங் ரேப் பண்றாங்க. அந்த 5 பசங்களுமே பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க. ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போற வயசு தான் அந்த பொண்ணுக்கு. ஆனா தனக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சு ஒரு மூலையில ஒதுங்காம தனக்கான நீதியை அவளே வாங்குறா. தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அவளுக்கு நடந்த அநியாயத்தை தைரியமா போய் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த 5 பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றா. கேஸ் ஃபைல் ஆனதும் அந்த 5 பசங்களையும் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்றாங்க. 5 பேர்ல ஒருத்தன் கூட தான் பண்ண தப்ப ஒத்துக்கவே இல்லை. 5 பேருக்கும் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான குற்றவாளி எங்க நம்ம பண்ண தப்பு வெளியே வந்துருமோன்ற பயத்துல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு அன்னோன் கெமிக்கல் எடுத்து குடிச்சிடுறான். இங்கதான் கதையே ஆரம்பிக்குது. தான் பையன் தப்பு பண்ணிட்டான், இருந்தாலும் அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்திரணும் அப்படின்னு மற்ற 4 பேரோட பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த முக்கியமான குற்றவாளியோட பேரண்ட்ல அப்பா அதை நினைச்சாலும் அம்மா அதை நினைக்கல. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து தான் பையன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு அமைதியா இருந்த அந்த அம்மா திடீர்னு தான் பையன் ஒரு கெமிக்கல் எடுத்து குடிச்சிட்டான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான்ற பயத்துல வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்ததும் தான் பையன் உயிர் பழைச்சதை பாக்குறாங்க. ஆனா அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எங்க நீ இறந்து போயிருவியோன்னு நான் பயந்துட்டேன், நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு ரொம்பவே கல் மனசோட சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறாங்க. கேங் ரேப் பண்ண 5 பேருமே அதை அப்படியே விடாம வீடியோவும் எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து அதை ஒருத்தன் விளையாட்டுத்தனமா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி உடனே டெலீட்டும் பண்ணிட்டான். இருந்தாலும் எங்க இந்த வீடியோ மூலமா நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்ற பயத்துல அந்த செல்போனை அவங்க வீட்டு டாய்லெட்குள்ள போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டான். அந்த பொண்ணை எவ்வளவுதான் தீவிரமா விசாரணை பண்ணாலும் குற்றம் நடந்ததுக்கு சரியான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. ஒரு பொண்ணு ஒரு பையனோட கார்ல ஏறி போனா அது தப்பான்னு அந்த பொண்ணே வாதாடும் போது அந்த இடத்துல ரேப் நடந்திருக்கும் அப்படின்றத எப்படி சொல்ல முடியும்னு ஜட்ஜே யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான நேரத்துல அந்த அம்மா தான் பையன் டாய்லெட்ல போட்ட அந்த செல்போனை ட்ரைனேஜ்ல எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. கடைசி நிமிஷத்துல தான் போலீஸுக்கு அந்த எவிடன்ஸ் கிடைக்குது. செல்போன் கிடைச்ச உடனே அதுல இருந்த அந்த வீடியோவை ஜட்ஜுக்கு போட்டு காட்டுறாங்க. ஆனா இந்த வீடியோவை போட்டு காட்டும் போது அங்க அந்த பொண்ணு, அந்த பேரண்ட்ஸ், அக்யூஸ்ட் எல்லாருமே இருந்திருக்காங்க, போலீஸ் உட்பட. இருந்தாலும் தனக்கு ஒரு நீதி கிடைச்சே ஆகணும்னு அந்த பொண்ணு ரொம்பவே அமைதி காக்குறா. இது எல்லாத்தையும் விசாரிச்ச நீதிபதி ஒரு வழியா அந்த 5 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்ததும் 5 பேருமே ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. தனித்தனி ஜெயில போட்டு ஜெயிலுக்குள்ள அந்த 5 பேருமே கடுமையான சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. அப்ப கூட அந்த முக்கியமான அக்யூஸ்டோட அம்மா அங்க வந்து அவங்கள பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஓடிடுச்சு. 5 வருஷம் கடந்ததுக்கு அப்புறமா என்னதான் பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவனை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும், படிச்சு பரீட்சை எழுத வைக்கணும்னு அந்த அம்மா ரொம்பவே போராடுறாங்க. பெயில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு பெயிலும் கிடைக்குது, வெளியும் வரான். ஆனா உள்ள போன அவன் உள்ள போன மாதிரி வெளியே வரல. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, தான் பையனை எப்படியாவது திருத்திடணும், அவனை பரீட்சை எழுத வைக்கணும் அப்படின்னு. ஆனா அவன் பரீட்சை எழுத தயாராகவே இல்லை. வெயில்ல வெளியே வந்த ஒரு நாளுமே அவன் ட்ரக்ஸோடையும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா அவங்க அம்மாவுக்கு தான் பையனை எப்படியாச்சும் திருத்திட மாட்டோமா, அவனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு ரொம்பவே போராடுறாங்க. ஏன்னா அவங்கள சுத்தி நிறைய பேருக்கு அவங்க கல்வி கொடுத்துருக்குறாங்க, நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு அவங்க கூனி குறுகாம தான் பையனை எப்படியாச்சும் திருத்தணும் அப்படின்னு தான் அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையன் வெளியே வந்து இப்படி குடிக்கு அடிமையாயிட்டானே, போதைக்கு அடிமையாயிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்படுறது மட்டும் இல்லாம இவனை எப்படியாச்சும் திருத்தணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் வேற வழியே இல்லாம அந்த போதைக்கு அவங்களே அடிமையாகிறாங்க. தினம் தினம் குடிச்சிட்டு போதை மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆரம்பத்துல அவங்க அம்மா அப்படி பண்றதை பார்த்துட்டு அவனுக்கு சாதாரணமா இருந்தாலும் போக 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 டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர தன்னோட அம்மாவை பார்க்க அந்த பையனால முடியல. அப்போ திருந்தலான்னு ஒரு முடிவுக்கு வரும்போது நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு ஒத்துக்குருவான். அப்படி ஒத்துக்கிட்டு அவன் எக்ஸாம் எழுத நினைக்கும் போது அவனால் அந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியாது. ஒரு வழியா அவன் திருந்திட்டான்னு சந்தோஷப்படுறதா, இல்லை அவன் வெளியே வந்து எழுத நினைச்ச அந்த எக்ஸாம் எழுத முடியாம போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறதான்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. தன்னோட பையன் எதுக்காக வெளியே வந்தானோ அந்த எக்ஸாமை அவனால் எழுத முடியல. ஆனா அவனுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் இருக்கும் டெல்லியில போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஆனா அவன் குற்றவாளி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் அந்த எக்ஸாமை எழுதணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவன் பெர்மிஷன் வாங்கணும். அப்படி பெர்மிஷன் வாங்க போற இந்த சீன் தான் படத்தோட
படத்தோட சுவாரஸ்யமான சீன். அவன் திருந்தினாலும் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த குற்ற உணர்ச்சியோட தான் தன்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை மீட் பண்ண போறான். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தலையை நிமிராம அவன் ஃபைலை மட்டுமே கொடுக்குறான். அவன் ஃபைலை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துட்டு குற்ற உணர்ச்சியோட நிமிந்து பார்க்குறான். செம்ம ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் தான் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கேங் ரேப் பண்ண அந்த பொண்ணு. இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு வாரமா மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்னா இந்த கதையில 2 முக்கிய கதாபாத்திரங்கள் தான் அதிகம் பேசும். ஒன்று அந்த பையனோட அம்மா, இன்னொன்று கேங் ரேப் செய்யப்பட்ட அந்த பொண்ணு. என்னதான் தான் பெத்த பிள்ளையாவே இருந்தாலோ அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும்னு குறிப்பிட்ட காலம் தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறமா அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைச்சு அவனை வெளியே கொண்டு வந்து அவனை பழைய நிலைமைக்கு மாத்தின அந்த அம்மா. இன்னொன்று அந்த பொண்ணு தனக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, அதனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பா. ஆனால் இதை நினச்சி கூனி குறுகி ஒரு மூலையில் போகாமல் எந்த ஒரு தவறான முடிவுகளுக்கும் போகாமல் தான் நினச்சதை சாதிச்சிருக்கா. இப்போ அந்த பையனோட எதிர்காலமே அந்த பொண்ணு கையில் தான் இருக்குன்ற அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த பொண்ணு தான் பெர்மிஷனே கொடுக்கணும். ஆனால் இதுலேயும் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? தனக்கு இவ்வளோ பெரிய கொடுமையை அவன் கொடுத்துருந்தா கூட அவனோட எதிர்காலம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணு அப்ரூவ்ட் அப்படின்னு சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துருவா. படம் பேர் என்னன்னு தானே கேட்குறீங்க? எஃபோரியா. நம்ம சொசைட்டியில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தினந்தோறும் பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதெல்லாம் நினச்சி ஓரமாக ஒதுங்கிடாமல் நம்ம கோலை நோக்கி நமக்கு நகர்ந்துக்கிட்டே போகணும். இதுதான் இந்த படத்தோட கருவாக நான் பார்க்குறேன்.